3 மாசம் வெளியே போயிடாதீங்க. வானிலை ஆய்வு மையம் அலர்ட். உஷார் மக்களே. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் வரை வெப்ப அலை கடுமையாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கடும் வெயில் கொளுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களை தவிர மற்ற தலைநகர் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை, நாகர்கோவில் என அனைத்து இடங்களிலும் 35 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் வாட்டி வருகிறது. குளுமையான காலநிலைக்கு பெயர் பெற்ற நாட்டின் தொழில்நுட்ப தலைநகரமான பெங்களூருவில் வழக்கத்திற்கு மாறாக 35 டிகிரிக்கு மேல் வெயில் பாடாய்படுத்துகிறது. அதிகமான மலைகளையும் ஆறுகளையும் கொண்டுள்ள கடவுளின் தேசம் எனப்படும் கேரளாவையும் வெயில் விட்டு வைக்கவில்லை. அங்குள்ள திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, கோழிக்கோடு என அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் கோரதாண்டவம் அதிகமாக உள்ளது. இது மட்டுமின்றி டெல்லி, மும்பை, ஹைதராபாத் என முக்கியமான நகரங்களிலும் வெயில் வாட்டுகிறது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ஜெனரல் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா கூறுகையில், ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்களில் இந்தியாவில் வழக்கமாக 4 முதல் 7 வெப்ப அலை நாட்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அது 2 முதல் 4 நாட்கள் என அதிகமாக இருக்கும். கிழக்கு இந்தியாவில் வெப்ப அலை 10 நாட்கள் வரை கூட செல்லக்கூடும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்தியாவில் வழக்கமாக 1 முதல் 3 நாட்கள் வெப்ப அலைகள் இருக்கும். இந்த ஆண்டு அது 3 முதல் 6 நாட்கள் வரை கூட இருக்கலாம் என்று தெரிவித்தார். ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகள் ஆகியவை இயல்பை விட அதிகமான வெப்ப அலை நாட்களை காண வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல் நினோ தெற்கு அலைவு அடுத்த 3 மாதங்களுக்கும் பருவமழை காலத்திலும் நடுநிலையாக இருக்கும் என்றும் எல் நினோ உருவாக வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மழை பொழிவை பொறுத்தவரை வடமேற்கு இந்தியா, மேற்கு மத்திய இந்தியா, தீபகற்ப இந்தியா மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இயல்பானது முதல் இயல்பானதை விட அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த கோடை காலத்தில் 9 முதல் 10% வரையிலான உச்ச மின்சார தேவை வளர்ச்சிக்கு இந்தியா தயாராக வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த ஆண்டு மே 30 அன்று அகில இந்திய உச்ச மின்சார தேவை 250 ஜிகாவாட்டை தாண்டியது. இது கணிப்புகளை விட 6.3% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.